ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கலர் கோழி குஞ்சு வளர்த்தா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அதை பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். எங்கிட்ட பார்த்தோன்னா மொத்தம் பார்த்தோன்னா 5 கலர் கோழி குஞ்சு இருக்குது. ஸோ 3 பச்சை, ஒரு மஞ்சள், ஒரு ரோஸு, டோட்டலாக பார்த்தோன்னா நம்மகிட்ட 5 இருக்குது. ஸோ லைட்டாக பார்த்தோன்னா மழையில் நனைஞ்சிட்டாங்க எல்லோரும். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்தோன்னா லைட்டாக நனைஞ்சிருச்சு. ஸோ இந்த கலர் கோழி கொஞ்சம் பெருசான எப்படின்னு தெரியுங்களா, அதை இப்போ போது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ பெருசாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா கலர்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும் வளர்ந்ததுக்கப்புறம். ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா வெள்ளை வித் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவலைத்தான் கொடுப்பாங்க, எதுவுமே கோழி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கிற இந்த பெரிய கோழி பார்த்தீங்கன்னா சேவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் பக்கத்தில் இருக்குது இந்த சேவலுக்கு. எப்போவுமே அந்த சேவல் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா துரத்திட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு பார்த்தீங்கன்னா மலைக்குள்ள ஓடி போச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இருக்க இதே சின்னது, நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விட சின்னதாக பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்குள்ளே அந்த டைக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு சேல்ஸுக்கு வச்சுருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வளர்த்துறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூண்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தணும், வெளியே எங்கேயும் விடக்கூடாது, இல்லைன்னா காக்கா உரியில் பிடிச்சிட்டு போயிடும். ஸோ நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் பாட்டுக்கிற அந்த கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆச்சு. ஸோ இது எவ்வளோ கிலோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ வரைக்கும் ஒரு அதிகபட்சம். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ வரும். ஸோ 1 கிலோ பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்குவாங்க. ஸோ 2.5 கிலோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் விற்றுடலாம். அதாவது இந்த ஒரு கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 800 ரூபாய்க்கு விற்றுடலாம். நீங்கள் இந்த 10 வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுடலாம். அது 2.5 கிலோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆயிரும். ஏன்னா இதுக்கு நான் எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா தீவனம் எதுனா வாங்கி போடுறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ என்னை தேடி திணிக்கிறது தான். இது பாருங்க, என்னென்னத்தையோ பறிச்சு தின்ட்டுருக்கேன். ஸோ இதுக்குன்னு தீவன செலவு, மெடிசனு எதுவுமே இல்லை. ஸோ வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி விட்டுருவேன். ஸோ அது பாட்டு குழந்தை ஒரு 8 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு 1 மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துற மாதிரி இருக்கும். இந்த காக்கா இதுக்கெல்லாம் கீரிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். அது வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு அது போயிடும், நீங்கள் எதுவும் கண்டுக்க தேவையில்லை. ஸோ இதோட கலர் வருங்க கொஞ்சம் போது பார்த்தீங்களா, அதோட ரெக்கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வித் பிளாக் வந்துருச்சு வருங்க. ஸோ ரெக்கையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா கழுத்து, அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படின்னு போய் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி வெள்ளை கோழியாக பார்த்தீங்கன்னா மாறிடும். சிலது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெரிய கோழி காமிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு வித் பிளாக்காக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நாட்டுக்கோழி குஞ்சுகளோடு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.